நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்திருந்தாரானால் அந்த கிருபை நியாயப்பிரமாணத்தோடு தேவையில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்றுவது முடியாத காரியமாகிவிடும். ஆக பாவத்துல விழுந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாதுன்ற காரணத்தினாலதான் கிருபையை அவர் கொடுத்து கீழ்ப்படிய வைக்கிறார். ஆக அதே நியாயப்பிரமாணத்தை நானே கீழ்ப்படிவேன் என்று ஏற்றுக்கொண்டு நம்ம போகும் பொழுது அந்த இடத்திலே நமக்கு தோல்வி ஏற்படுகிறது. ஆக நியாயப்பிரமாணத்தினுடைய கோரிக்கை என்ன? இதை செய், இதை செய்யாதே அப்படின்றதுதான். தாய் தகப்பனை கனம் பண்ணு, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரி, தேவனிடத்திலே அன்பாயிரு, விக்கிரகாராதனை செய்யாதே, களவு செய்யாதே அப்படின்னு 2 விதமான கட்டளைகளை அது நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்மாலே முடியாத அந்த நேரத்துல அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஆக தேவனுடைய கிருபையானது என்ன செய்கிறது? அது நம்ம கூட இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. நீ பாவம் செய்திருக்கிறாய், நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆகவே செய்த அந்த பாவத்தை என்ன செய்வது, எப்படி வெளியே வருவது, எப்படி மீட்டுக் கொள்வது, எப்படி ரட்சிப்பை பெறுவது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக கிருபையானது முதலாவது என்ன செய்கிறது என்றால், அந்த ஏற்கனவே நாம் மீறி இருக்கிற நியாயப்பிரமாணங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறது. முதலாவது நாம் செய்த பாவத்தை அது மன்னிக்கிறதுன்னு சொன்னாக்க, அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவளுக்கு அந்த அளவுக்கு அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறதுன்னு தாவீது சொல்றார். ஆக அந்த ஒரு பெரிய கிருபையை அதை நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த மன்னிப்பானது முழுவதுமாக சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படுது. அதாவது அவர் முதலாவது மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, முதலாவது மன்னித்த பிறகு 2வது அவர் செய்யக்கூடிய காரியம் நம்ம செய்த பாவத்தை முற்றிலுமாக மறந்து விடுகிறார். ஒருவர் செய்த பாவத்தை அவர்கள் அறிக்கையிட்ட பிறகு முற்றிலுமாக அவர்களை அவர் மன்னித்து விடுகிறார். அதாவது அந்த இடத்திலே அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்ததை போல ஒரு தகுதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்தான், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற 2 பெரிய பாவத்தை அவன் செஞ்சான். ஆனால் அவனுடைய பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே பார்க்கக்கூடிய அந்த பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு பாவ அறிக்கை. அந்த பாவ அறிக்கையை நிமித்தமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு அந்த 2 குற்றங்களையும் அவர் திரும்பவும் அவர் கொண்டு வரவே இல்லை. ஏனென்றால் அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார், அது திரும்பவும் அதை எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஆக இன்னைக்கு நம்முடைய சகோதர இடத்திலும் இல்ல மற்ற மனுஷர்கள் இடத்திலும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த குற்றங்களையும் பாவங்களையும் சத்திய வசனங்களை நம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் டாக்குமெண்டோட நம்ம கையில வச்சிருக்கோம். இதான் இன்னைக்கு மனுஷனுடைய ஒரு நிலைமை, குணம். ஆக
அது சாத்தானுடைய ஒரு வேலை. ஆனால் கிறிஸ்துடைய வேலை முற்றிலுமாக அந்த பாவத்தை அவர் திரும்பவும் எடுத்து பார்ப்பதே கிடையாது. அதாவது அந்த பாவமே அங்க இல்லை, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டான்னு சொன்னா அது சுத்தமா மறைஞ்சு போச்சு, எடுக்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. சமுத்திரத்துடைய ஆழம் இன்ன வரைக்கும் மனுஷனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். அதனால இந்த மன்னிப்பை அவர் கொடுத்த பிறகு மீறுதல்களை மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். அந்த பாவங்களை திரும்பவும் அவர் எடுப்பதில்லை, அதை மறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்குரிய பலத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த கிருபையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை செய்வதற்காக தான் நியாயப்பிரமாணத்தோடு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நியாயப்பிரமாணமானது கிருபையின் காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு கிருபை இருப்பதனாலே அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்பது அல்ல, நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததுனாலே அவர் நமக்கு கிருபையை கூட இணைத்து கொடுத்திருக்கிறார். கிருபை இருப்பதனாலே அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருப்பாரானால் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம இடத்துல எந்த விதமான பலனும் இல்லை, எந்த விதமான நன்மையும் நம்ம இடத்துல இல்லை. ஆக இந்த நிலையில மனுஷனுடைய ஒரு நிலைமையை பார்க்கும்போது மனுஷன் செய்யற அந்த மீறுதலுக்கு எந்த ஒரு பிராயச்சித்தமும் கிடையாது. ஏனென்றால் அங்க கிருபை இல்லாமல் வெறும் நியாயப்பிரமாணம் மட்டும் இருக்குமானால் அந்த நிலைமை. ஆனா யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தேவன் மிகவும் கிருபை உள்ளவர், ஆகையினால்தான் நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர் நினைத்தார். இது இந்த குழப்பத்தை கடைசி வரைக்கும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி, தெளிவாகாதபடிக்கு சாத்தான் அவருடைய கண்களை குருடாக்கி போட்டான்னு சொல்லப்பட்டது. ஆக நியாயப்பிரமாணமானது தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தை உணர்த்தி காட்டுகிறதா இருக்கிறபடினாலே ஆதாம் முதல் நியாயப்பிரமாணத்தினுடைய மீறுதல் வழி வழியாக பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதாம் முதலாவது அந்த மீறுதலுக்கு ஆளான போது, பாவம் செய்த போது அவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். அது வழி வழியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ரோமரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஆதாமுக்குள் நாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் நாம் உயிரோடு எழும்புவோம். ஆதாமுக்குள் ஏன் மரிக்கிறோம்? ஆதாமுக்குள் நாம் பாவம் செய்தவர்களா இருக்கிறோம். ஆதாம் செய்த அதே பாவத்தை நாம் தொடர்கிறோம். ஏன் அந்த பாவத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோம்? அந்த பாவத்தை நாம் தொடர்ந்து, ஆதாம் செய்த பாவத்தை தொடர்ந்து நாம் செய்வதற்கு காரணம் என்ன? சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே அந்த பதிலை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்றார். பிறக்கும் போதே, பிறப்பிலேயே அந்த பாவம் நம்மோட கூட ஒட்டி கொண்டு வருகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தோடு கிருபையை அவர் இணைத்து கொடுக்கிறது போல நம்முடைய பிறப்பிலேயே பாவம் நம்மோடு கூட இணைந்து கொண்டு வருகிறது. இந்த இணைந்து கொண்டு வந்த இந்த பாவமானது நமக்குள்ளேயே இருக்கிறது. அந்த பாவம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம பாவத்தை மட்டுமே செய்யக்கூடிய இயல்புடையவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பவும் சொல்லும் பொழுது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன்.
அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்யும். தாவீது அந்த சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன செய்கிறது? நன்மை செய்ய விரும்பினாலும் நன்மை செய்ய அது விடுவதில்லை. ஏனென்றால் பாவத்தினுடைய ஆளுகை, பாவத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு, அதனுடைய ஆட்சி இருதயத்துல அதிகமா இருக்கு, மேலோங்கி நிற்குது. தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்வீர்கள், முடியாதது. எப்போது எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளையும் மாற்றக்கூடுமோ, மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்வீர்கள். அது மாற்ற முடியாதது. இதான் மனுஷனுடைய இன்னைக்கு இயல்பான ஒரு நிலைமை. எல்லா மனுஷருக்கும், உங்களுக்கு எல்லா மனிதனா பிறந்த எல்லாருக்குமே உண்டு. இதே ஒரு நிலையில தான், இதே பாவம் செய்யக்கூடிய நிலையில தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மாம்ச சாயலாக நம்ம மத்தியிலே வந்தார். ஆக நமக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் எப்பொழுதுமே நம்மை பாவம் செய்ய வைக்கிறது. ஆக ஏன் தொடர்ந்து நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் அந்த பாவத்தன்மை நமக்குள்ளே இருக்கிறது? அதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, என்னிடத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய நிலைமை, ஒரு பாவியினுடைய நிலைமை என்னவென்றால், நன்மையானது முற்றிலுமாக சுத்தமாக ஒரு இருதயத்துல கிடையாது. எது நன்மை, என்ன நன்மைன்றது கூட அவனுக்கு தெரியாது. மனுஷனுக்கு தெரிந்தது எல்லாம், உங்களுக்கும் எனக்கும் தெரிந்தது எல்லாமே அதாவது உலகத்தாருக்கு எல்லா மனுஷருக்கும் தெரிந்தது பாவம் மட்டும்தான். அது மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். ஆகையினாலே நான் நல்லவன் என்று சொல்வதற்கு நமக்கு அருகதை இல்லை. அந்த கிறிஸ்து அந்த மாம்ச சாயல்ல வந்ததுனாலதான், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே அப்படின்றார். ஏனென்றால் அந்த நன்மையை பிதாவிடத்திலிருந்து கிறிஸ்து வாங்கிதான் நமக்கு காட்டுகிறார். ஏனென்றால் அவர் மாம்ச சாயலாக இருந்தபடியினால். ஆக கிருபை என்ன செய்கிறது? நமக்கு நன்மையை செய்ய வைக்கிறது. கிருபை நம்ம நன்மையை எப்படி செய்ய வைக்கிறது? ஏற்கனவே நாம் செய்த நியாயப்பிரமாணத்தை மீறின பாவங்களை அந்த கிருபையானது ஒரு பெரிய மன்னிப்பை முதலாவது நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த மன்னிப்பு நிமித்தமாக இதற்கு முன்பாக நம்ம அறியாமையிலே செய்த அந்த பாவங்களை நம்ம அறிவு ஏற்பட்ட பிறகு, நியாயப்பிரமாணம் வந்த போதும் பாவம் உயிர் கொண்டதுன்றாரு. பாவம் உயிர் கொண்டதுக்கு பிறகு இப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனாலும் முடியல. ஏனென்றால் நன்மை நம்ம இடத்துல கிடையாது. நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. என்னிடத்துல இன்னமும் பாவம் தான் வாசமா இருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னாக்க, பாவம் வாசமா இருக்கக்கூடிய இடத்துல நன்மையானது வாசமாகணும். அது தங்கணும். அது அவ்வளவு சீக்கிரம் தங்க வைக்க முடியாது. ஏன்? மனுஷனுடைய இயல்பு பாவத்தன்மை அந்த நன்மையை கொண்டு ஏற்றுக்கொள்றது இல்லை உள்ள. அதனால அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த பழைய இருதயத்தை வைத்துக் கொண்டு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. காரணம் என்னவென்றால், பழைய இருதயமானது முற்றிலுமாக அது கெட்டு போனது. அது திரும்பவும் வளர்ந்து வருவதற்கு அல்லது திரும்பவும் முளைப்பதற்கு எந்த விதமான அறிகுறியும் அடையாளமும் அதுல இல்லை. ஆகையினாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், எதற்கும் உதவாத அந்த இருதயத்தை முற்றிலுமாக தூக்கி தள்ளி தூர போட்டுட்டு ஒரு புது இருதயத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அததான் நம்ம எரேமியாவில படிக்கிறோம். அந்த புது இருதயத்தை அவர் கொடுக்கிறேன்னு சொல்றது எப்படி கொடுக்கிறார்?
இந்த புது இருதயத்தை அவர் கொடுத்தால்தான் அவர் கொடுக்கிற நன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த புது இருதயம் நமக்குள்ள வரணும்னு சொன்னா சும்மா அது கொண்டு வந்து வைத்தா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் கொஞ்சம் அந்த நன்மை செய்யலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் மட்டும் அதாவது இருக்குது நம்மகிட்ட. ஆனா நன்மை நம்ம செய்ய முடியல. அந்த விருப்பம் மட்டும் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு வழியை நமக்கு காட்டு கொடுக்கிறார். என்ன வழியை காட்டு கொடுக்கிறார்? இருதயமானது, பாவியுடைய இருதயமானது உடனே நேரடியாக நன்மையை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளாது. அல்லது என்னுடைய இறுதியை பின்பற்று என்று சொன்னால் அது செய்யாது. அப்படியானால் அந்த பழைய இருதயத்தை என்ன செய்வது? எதற்கும் உதவாத பாவத்தை மட்டுமே செய்யக்கூடிய தன்மை உள்ள அந்த பழைய இருதயத்தை என்ன செய்வது? அந்த பழைய இருதயத்தை நொறுக்கி போட வேண்டும் அல்லது உடைத்து போட வேண்டும். அதை நொறுக்கி போட வேண்டும் அல்லது உடைத்து போட வேண்டும் என்றால் எப்படி அதை உடைப்பது? அந்த இருதயத்தை அவர் வலுக்கட்டாயமாக ஒரு சம்மட்டியை வைத்து அடித்து நொறுக்குவாரானால் அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பார். அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த இருதயத்தை நொறுக்குவதற்கு அந்த பாவ இருதயமானது நொறுங்கொண்டு போக வேண்டும் என்றால் அவருடைய கல்வாரி சிலுவை மட்டும்தான் அந்த நொறுக்குதலை செய்ய முடியும். கல்வாரி சிலுவையை கொண்டு நம்மை நொறுக்குகிறார் என்றால், நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிறார் என்றால், நம்முடைய இருதயமானது முற்றிலுமாக நொறுக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு நொறுங்கும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை வைத்துக் கொண்டு நான் உம்மிடத்திலே அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் மனுஷனுடைய அன்பானது தன்னலம் நிறைந்தது. அவன் அன்பு காட்டுவது கூட ஒரு உள்நோக்கத்தோட ஒரு தன்னலத்துக்காக தான் செய்யறது. ஆகையினாலே தேவ அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், தனக்கு உள்ள ஒரே பேரான குமாரனையும் நமக்காக கொடுத்து, வேறு குமாரன் இல்லாத போது மனுஷர் மீது வைத்த அன்பு நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார் இல்லையா? அதாவது தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் தன்னை முற்றிலுமாக தியாகம் செய்து ஒப்புவிக்கக்கூடிய அன்பு பரலோக அன்பு. அந்த பரலோக அன்பை கிறிஸ்து மூலமாக அவர் நமக்கு காட்டும் பொழுது அவருடைய அன்பு அந்த இருதயத்தை நொறுங்க செய்கிறது. ஆதியிலே ஆதாம் ஏவாள் அந்த பாவத்தை செய்த உடனே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? இதை இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனால் அன்றைய தினத்திலே அவர்கள் பார்த்தார்கள், அந்த கனியை புசித்த போது அன்றைய தினத்திலே அவர்கள் சாவு வரவில்லை. கொஞ்ச நேரம் அவர்களுக்கு சாத்தான் சொன்னது உண்மை என்ற ஒரு நினைவுல தான் அவர்கள் இருந்தார். ஆனால் ஏன் அங்கு சாவு வரவில்லை? தேவன் அவர்களை சாகடித்திருக்கலாம். ஏன் அவர்களை விட்டு வைத்தார்? அந்த நேரத்திலே அவர்களுக்கு முதலாவது தேவன் செய்த காரியம், ஒரு மிருகத்தை அடித்து, அந்த மிருகம் என்ன மிருகம் என்று வேதாந்தத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் சாட்சி ஆகமத்திலே அது ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியை அவர் அடித்து அதனுடைய தோலை அவர்களுக்கு ஆடையாக உடுத்தின போது முதலாவது பலி, முதலாவது ஒரு உயிர்
பாவத்தை நிமித்தமாக கொடுக்கப்பட்டது. ஆக நாம் செய்த பாவத்தை நிமித்தமாக நமக்கு ஒரு வசனத்தை கொடுப்பதற்கு, நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு கிறிஸ்துவானவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் அப்படின்றத அவங்க உணர வேண்டிய நிலைமை ஏற்படுறதற்காக வேண்டி அவர்களுக்கு கொஞ்சம் நேரமும் காலமும் கொடுப்பதற்காக அந்த கனியை புசித்த அதே நாளிலே அவர்கள் சாகல. கொஞ்சம் வாய்ப்பும் கொஞ்சம் நேரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சித்த கிருபையே அப்படின்றார். ஆக எந்த அன்பினாலே நம்ம அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய அன்பினாலே புரிந்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல சொல்லும் பொழுது அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியிருக்கணும் அப்படின்றார். அதுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் அப்படின்றார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு உயரமான அன்பு, எவ்வளவு ஆழமான அன்பு என்பதை புரிந்து கொண்டதற்கு அவர் நமக்கு ஒரு மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். அன்புனா என்ன அப்படின்றத நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆக அந்த அன்பு வெறும் அன்பாக, ஒரு அறகுறை அன்பாக, தன்னலம் உள்ள அன்பாக வருமானால் இருதயமானது நொறுங்கொண்டு போகாது. ஆக இருதயம் நொறுங்கொண்டு போவதற்கு ஒரே வழி கிறிஸ்துவுடைய சிலுவை தியாகம். அம்மையார் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை தியாகத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயமானது பாவங்கள் உணர்த்தப்படும் போது நாம் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு தான் அவர் முன்பாக நம்ம போக வேண்டும். நான் எதை கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு சொல்லி இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துட்ட போய் அந்த நூற்றுக்கு அதிபர் இந்த வேலைக்காரனை சுகப்படுத்துவதற்கு கேட்டா இல்லையா? அவன் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான், அவன் ஒரு நல்ல மனுஷன், ரோமனா இருந்தாலும் நமக்காக நல்ல மனுஷனா இருக்கிறான், அவனுக்கு நீர் உதவி செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான்? நீர் என்னிடத்துல வருவதற்கு தகுதி இல்லை, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல என் வேலைக்காரன் பிழைப்பான். இவன் தன்னை தாழ்த்துகிறான், அவர்கள் மிகவும் தைரியமாக அவரிடத்திலே போகிறார்கள். அப்படிப்பட்ட நொறுங்குதல் இல்லாதபடிக்கு, இருதயத்திலே நொறுங்குதல் இல்லாதபடிக்கு போகிறவர்களிடத்திலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியறதில்லை. ஆக நம்முடைய ஜெபங்கள் கூட முதலாவது இருதயம் நொறுங்கப்பட்ட பிறகுதான் நம்முடைய விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் அவரிடத்துல வைக்கணும். ஆக தாவீது அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிகர்ன்னு சொல்லிட்டு சங்கீதம் 51:17 சொல்றார். நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிகர். இந்த இருதயம் நொறுங்குண்டு போனதுனால ஒரு தீர்மானம் செய்கிறது. என்ன தீர்மானம் செய்கிறது? பாவத்தை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன், உங்களிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். மன்னிப்புன்னு சொல்றதை என்னன்னு சொன்னாக்க மீண்டும் பாவத்தை செய்யாமல் இருப்பதுதான். ஆனால் சாத்தானுடைய ஒரு வேலை என்னவென்றால், நீங்க எவ்வளவு மன்னிப்பை பெற்றிருந்தாலும் உலகம் முடிவு வரை, நாம் முத்திரையிடப்படும் வரை அந்த போராட்டம் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்படியாகிலும் பாவத்தை நாம் செய்யும்படியாக நம்மை நெருக்குகிறது, அல்லது பாவத்தை நம் மீது கொண்டு வந்து திணிப்பதுதான் சாத்தானுடைய வேலை. அந்த நெருக்கத்திலே ஒரு சில சமயங்களிலே நாம் தவறி பாவம் செய்து விடலாம், தாவீதை போல. ஆனாலும் அவருடைய கிருபை அங்கு திரும்பவும் வருகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏன் 7 தரம்? முழுமையாக விழுந்தாலும் எழுந்து கொண்டு நிற்பான். அதுக்குதான் அவர் 7 தரம் கொடுத்திருக்கிறார். ஆக என்ன தீர்மானம் நாம் செய்கிறோம்? இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிடுச்சு கிருபையினாலே.
இப்போ நமக்கு ஒரு புது இருதயம், நவமான இருதயம், சிறையான இருதயம் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்லான இருதயம் எடுக்க போட்டுப்பட்டாச்சு. இந்த புது இருதயம் நமக்கு வந்த பிறகு அந்த இருதயத்தில் என்ன செய்கிறது என்றால் நன்மையானது ரொம்ப இலகுவாக போய் உட்கார முடியும். ஏனென்றால் அந்த புது இருதயத்துல தேவனுடைய கிருபையை நிமித்தமாக பாவத்தை உணரக்கூடிய ஆவியும் பாவத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆவியும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பரிசுத்த ஆவி. ஆக இந்த தீர்மானம் எடுத்த பிறகு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? மீண்டும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நன்மை என்னது என்பதை அவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நன்மையானது நம்ம இடத்துல கிடையாது, நன்மை செய்வதோ என் இடத்துல இல்லை, நன்மை என்னதென்று நமக்கு தெரியாது. நன்மை என்னதென்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அவர் அந்த நன்மையை அபியாசித்து பிராக்டிஸ் பண்ணி நமக்கு காட்டுறார். அது அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய அன்பு, அந்த அன்பின் பிரமாணத்துக்கு அவர் கட்டுப்பட்டு கீழ்ப்படிவது, இதெல்லாம் சேர்ந்து அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டிவிட்டு போகிறார். ஆக கிருபையினாலே முதலாவது நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அதே கிருபையினாலே நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து அவர் வாழ்ந்து காட்டுகிறார், அந்த நீதியை நமக்கு காட்டுகிறார். பொழுது புது இருதயத்தை பெற்ற நாம நன்மை செய்வதற்கு ஒரு இலகுவான ஒரு நிலையில இருதயத்தை உடையவர்களா இருக்கிறோம். ஆக இந்த புது இருதயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய இருதயமானது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது என்ற ஒரு முடிவோடு, தீர்மானத்தோடு, வைராக்கியத்தோடு இருக்கிறது. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இதுதான் நமக்கு 1 யோவான்ல சொல்லும் பொழுது தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்யான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த வித்து நமக்குள்ளே வந்துட்டதுனால இப்ப நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஆக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதும் ஒன்றுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நீதியை பின்பற்றுவதும் ஒன்றுதான். ஏனென்றால் அந்த நீதியை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் நிறைவேற்றி முடித்தது நமக்கு முன்மாதிரியாக தான் நிறைவேற்றி முடித்தாரே தவிர, நாம் நிறைவேற்ற வேண்டிய இடத்துல, நாம் கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக அவர் கீழ்ப்படிந்து நமக்கு நீங்க நியாயப்பிரமாணம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை. இதுதான் இன்னைக்கு அநேக உலக கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க, தவறு. ஆக யூதர்கள் அந்த விதத்திலே தவறு செய்தால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த விதத்திலே தவறு செய்யும் பொழுது ஒரு மெய்யான வெளிச்சத்தை, மெய்யான சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மீதமான சபைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த பூமியிலே நீங்கள் விசேஷ ஜாதியாயும் ராஜரீக கூட்டமாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறீர்கள் சொல்றீர்களே, அந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த நீதியை பின்பற்றுவதற்கு அவர் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆக கிறிஸ்து நம்மை போல மாம்சத்தில் வந்து அந்த பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால், அந்த முன்மாதிரி நாமும் மாம்சத்திலே இருக்கிறோம், ஆகினாலே நாமும் என்ன செய்ய முடியும்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியும் என்ற ஒரு முன்மாதிரியை காட்டுவதற்காக அந்த காரியத்தை அவர் செய்தார். ஆக தேவனுடைய கிருபையானது 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது, அடுத்தது கிறிஸ்துவின் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது. faith in Christ and the faith of Christ ரெண்டுமே நமக்கு தேவை. கிறிஸ்து எப்படி விசுவாசத்தோடு அவர் அந்த நீதியை பரலோகத்திலிருந்து வாங்கினாரோ மாம்ச சாயலாக இருக்கும் பொழுது, அதே போல நாமும் விசுவாசத்தை வாங்க வேண்டும். கிறிஸ்துவில் அவர் நம்மை ரட்சிக்க வந்தார் என்றும், நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும்.
ஆக கிறிஸ்துவின் விசுவாசத்தையும் கொண்டவர்களாக இருப்போமானால் நாம் நியாயப்பிரமாணத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த இலவசமான கிருபையை, அதனுடைய பலனையும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு இன்றைக்கும் என்றைக்கும் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். உங்களுடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக நேர்த்தியாக தெளிவாக நல்ல பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதுமாக நாம் முடிவுச்சவத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த முடிவுச்சவத்தை நம்மளுக்குள்ள எழுந்திருக்கிற எஸ்கே டேனியல் இருக்கீங்களா? இருக்கும் பஸ்யா. ஜெபம் பண்ணுங்க. முடிவு ஜெபமும் ஆசீர்வாதம். கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, உங்களுடைய மகா பெரிதான கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிற சுவாமி. அன்பான தேவை செய்தி கொடுத்த அன்பான சமத்குமார் ஐயாவை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரை ஜூமில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அன்பான மகன் மற்றும் கோசை ஆசீர்வதியும் சுவாமி. அவருடைய சரித்திர இருக்கிற பலகீனங்கள் எல்லாம் மாற்றிப்படும். அடியனுடைய குடும்பத்தினுடைய பாதத்துல தாழ்த்துகிறோம் சுவாமி. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். இந்த நாளுடைய செய்தியை கொடுத்த ஆண்டவரை அன்பு மகனுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். கேட்ட எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே உங்களுடைய தெய்வீக கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் என் உணவுல நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். நன்றி பாஸ்டர். இதுவரை அனைவருக்கும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டேன். நாளை பாடத்துக்கு தகவல் உங்களுக்கு